ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டசபையில எப்படி பேசணும்? நம்ம கட்சி சார்ந்தது மட்டும் பேசக்கூடாது. நம்ம ஒரு கூட்டணி கட்சியில இருக்கோமா? கூட்டணி கட்சியில இருக்கும்போது நம்ம கூட்டணி கட்சி வந்து எதிர்க்கட்சி. இருக்கு ஆளுங்கட்சிக்கும் சார்ந்த மாரி பேசணும், எதிர்க்கட்சியும் சார்ந்த மாரி பேசணும்னு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசியிருக்காங்க. பிரஸ் மீடியா கேப்டன் அழிச்சது வந்து பிரஸ் மீடியாக்காரங்க தான் சொல்லிருப்போம். ஆனா அந்த பிரஸ் மீடியாவுக்கு இன்னைக்கு வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர், சட்டசபையில இருக்கிறவங்க எல்லாமே நம்ம 5 நிமிஷம், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா அந்த கேமராமேன் மட்டும்தான் நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் குடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் பேசியிருக்கான். என்னதான் கேப்டன் அழிச்சது மீடியாக்காரங்களா இருந்தாலும், மீடியாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கர்நாடகாவுக்கு போய் விஜய் ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. கர்நாடகாவுக்கு போய் எனக்கு தலைகுனிவு ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அதை ஏத்துக்குவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. விஜய் கருத்து சொல்லிட்டாரு. அடுத்து இவங்க பிரேமலதா அவங்க கருத்து சொல்றாங்க. எங்க தமிழ்நாட்டோட சிஎம்முக்கு ஏதோ ஒரு தலைகுனிவு ஆனா, நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியும் விஜய் பின்னாடி நின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவோம். கர்நாடகாவை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுவோம். நீங்க எப்படி எங்க தமிழ்நாட்டு சிஎம் வந்து நீங்க தலைகுனிவு அளவுக்கு கேள்வி கேட்டீங்க. அப்படி ஒரு போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும். ஆனா நாங்க போராட்டம் பண்ணுவோம். எங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 2011 வந்து கேப்டன் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது மொத்த கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு பிரதமர் மோடி கிட்ட போய் தமிழ்நாட்டோட பிரச்சனைய எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு நடந்தது. அதே மாதிரி இப்ப 2026ல தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அதுக்கான பிரச்சனையை நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க கட்சி சார்ந்ததை மட்டும் பேசல, மீதி தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய பிரச்சனை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து விவசாய கடன். விவசாய கடன் வந்து முழுமையா முடியும்னு பார்த்திருந்தாங்க. அது முன்னும் நிறைய மக்கள் ஏமாற்றத்தான் சந்திச்சிருக்காங்க. அதே மாரி இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழைக்காலம் ஆரம்பிச்ச உடனே நெற்கதிரெல்லாம் வந்து மழையில அறுவடை செஞ்சு மழையில நனைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு சரியான கிடங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு சார்ந்த அமைச்சரும் அதுக்கு அரசாங்கமும் ஒரு வழியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 5 கிராமத்தை சொல்லியிருக்காங்க. என்ன கிராமம்னா சாத்துக்குடல், கருவேலங்குறிச்சி, சின்னப்பனூர், மயனூர் இந்த கிராமத்தெல்லாம் வந்து நான் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நெல் கதிர் எல்லாம் வந்து மழையில நனைஞ்சு போயிருக்கு. அதுக்கான சரியான கிடங்கு கொடுங்க. அதை சார்ந்த அமைச்சரும் அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுங்க. இப்ப காவேரியில வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அது வந்து உபார தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு அது அந்த காவேரி தண்ணியிலே வந்து இப்ப மழை வந்திருக்கு. மழையில வந்தோடனே நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல தூர்வாருங்க, அணையை கட்டுங்க, நம்ம தண்ணி வந்து சேகரித்து வைங்க, நாம அடுத்தவங்களுக்கு கையேந்தாத அளவுக்கு சேகரித்து வைங்க. அது அது இல்லாம காவேரி வந்து நம்மளுக்கு தண்ணி வர்றது வந்து நம்மளோட உரிமை. தண்ணி திறந்து விடுறது அவங்களோட கடமை. இதை வந்து நம்ம போராட்டம் பண்ணி வாங்கணும். சீக்கிரம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி வாங்கணும். நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மும் இப்பதான் முதல் முறையாக சிஎம் ஆயிருக்காரு. கர்நாடகா சிஎம்மும் வந்து முதல் டைம் தான் ஆயிருக்காங்க. அதனால காவேரி தண்ணி வந்து நம்ம உரிமை. அந்த தண்ணிக்காக நம்ம போராடி வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. என்னதான் உங்கள்கிட்ட பொட்டி வாங்கியிருந்தாலும் அது வாங்கியிருந்தாலும் எதிர்கட்சிக்கிட்ட அது எதே கமாண்ட் பண்ணிருக்கேன். நல்லது பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேமுதிக கட்சி வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இதை பார்த்துச்சும் கொஞ்சம் வச்சு திருந்துங்க.